அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி மற்றவங்களுக்கு சிறு மன வருத்தம் கூட ஏற்படக்கூடாதுன்னு வார்த்தையிலும் செயலியும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்திய காரகன்னு சொல்லக்கூடிய புதனை ராசிநாதராக கொண்டிருப்பதால அடுத்து வருகின்ற நாட்களில் அந்த சித்தருடைய அருள்வாக்கின்படி நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா பழனிமலை கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்து மறைந்த ஒரு சித்தருங்க. இவர் வாழக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பச்சை சட்டையோடு அழுக்கு வேட்டியோடு தான் தெரிஞ்சிருக்காரு. எப்போதும் மூட்டையே கையில் வச்சு கொண்டு தான் எங்குமே சுற்றி தெரிந்திருக்காராம். இவருடைய வாக்கின்படி பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தந்திருக்காரு. பொதுவாகவே இவரிடம் வாக்கு சொல்ல கேட்க வந்தாலே அங்கே போய் வடக்கு போய் தெற்கு போன்னு சொல்லுவாராம். அப்படி போகும்போது நிச்சயம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் ஏற்பட்டிருக்குங்க. மேலும் இவருக்கு பார்த்திங்கன்னா சில எச்சரிக்கையும் பலருக்கு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் மிதுன ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. பொதுவாகவே மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான நிலம் கொண்ட நபர் தாங்க மிதுன ராசி நண்பர்கள். நீங்கள் எதிலுமே அறிவார்ந்து செயல்படுவீங்க. வெளிவட்டார பழக்கங்களை விரும்பக்கூடிய தங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை வந்தீங்கன்னா கிரகநிலையில் ராசியில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன்னு, பாக்கியஸ்தானத்தில் புதன், சனி, ராகுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் இந்த நேரத்தில் எதுனும் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இருப்பதால் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மேலும் புதன் பாக்கியஸ்தானத்தில் பாதசார சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருவார். பயணங்கள் செல்ல நேரிடும். மன திருப்தியோடு செயலாற்றுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவங்களோட மதிப்பும் பாராட்டும் உண்டு. உற்சாகத்தோடு காணப்படுவீங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றக்கான புதிய திட்டங்களை தீட்ட வேண்டும். புதிய ஆடைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடித்திடுவீங்க. புதிய பதவியில்னா பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் உற்சாகமாக இருப்பாங்க. பெண்களுக்கு மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனையும் பெறுவீங்க. பயணம் செல்ல நேரிடும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையினுடைய நம்பிக்கையை பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும். இது பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதி முதல் 15 நாட்கள் வரையிலான மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே இந்த மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்வார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே முடியக்கூடிய மாதமாக இருப்பதால் மிதுன ராசி நண்பர்களுக்கு கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய்னு மகர ராசியில் அமர்ந்திருக்குங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கு. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால், மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 நாட்களும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைய போகுது. சட்டத்திற்கு புறமானவங்களோடு எந்தவித தொடர்பும் இந்த நேரத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் கட்டாயமாக திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. நீண்ட நாட்களாக யாருடனாவது பிரச்சனை இருந்து வம்பு வழக்கு கோர்ட் கேஸ்ன்னு இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் இனி சுமூகமாக தீரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் தாங்க இது. தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தின்னு ஏற்றத்தை கொடுக்க போகுது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் இனி படிப்படியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அற்புதமான ஒரு அமைப்பாக அமைய போகுது. நரம்பு, தலைவலி, மயக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசினராக நீங்கள் இருப்பதால் யாரிடமோ சிறிய தகராறு, மன வருத்தம் வைத்துக்கொள்ளாமல் இருக்க பாருங்க.
சிறிய பிரச்சனைகள் கூட ஏற்படாமல் பார்த்துக்கொண்டா பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகளை அனுகூலமோ ஏற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக பெரிய யோக பலன் உண்டே. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டே. பணவரவு இனி நன்றாக இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கு. எடுத்த காரியங்களை ஜெயம் உண்டே. தொட்டது இனி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி உண்டே. மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பல நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். இந்த நேரத்தில் உங்கள் துணையோடு நீங்கள் அன்பாகவும் பொறுமையாக பேசினா பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பண விஷயங்களை நீங்கள் சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும். காதல் உறவுகளை உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்து நல்லதுங்க. வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். உங்கள் உறவில் அமைதியும் புரிதலையும் பராமரித்து இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. மேலும் இந்த நேரத்தில் திருமணமான பெண்களுக்கு சிறப்பான நாளாக இனி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நற்பலன்கள் காத்திருக்கு. வாகனங்களில் லாபம் உண்டு. பணவரத்து இனி அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கும். புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்க பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்திப்பீங்க. காரியங்களில் சாதகமாக நடந்து முடியும். விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேர்வாங்க. எதிலும் இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம். பண வருத்தம் திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீருங்க. உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் இல்லைன்னா வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்திறன் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடத்த முடியும். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். சுப காரியம் நடக்க போகுது. திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கான மகிழ்ச்சி நிலவும். பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். விவசாயிகளுடைய திறமைகள் வீண் போகாது. அமோகமான விளைச்சலை காண்பீங்க. புழு பூச்சிகள் பாதிப்பிலிருந்து பயிர்களை காப்பாற்ற செலவு அதிகம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். பதவிகளில் முன்னேற்றம் உண்டு. கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பார்த்த நற்செய்திகள் உங்களை தேடி வருங்க. கலைத்துறையினருக்கு பகிரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடிக்க போக முடியும். கல்வி பற்றிய கவலை இனி அதிகரிக்கலாம். அதே போல் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக அடுத்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா மிருகசீரிசம் 3-4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். குழந்தைகளுடைய உற்சாகமாக காணப்படுவாங்க. மன திருப்தியோடு செய்து காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. பயணம் செல்ல வாய்ப்பிற்கு. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையினுடைய நம்பிக்கையை பெறுவீங்க. உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் இனி உற்று நோக்கும். அதே போல் கட்சியில் உங்களை பற்றிய கலசலப்பு நீங்கும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவர் செய்யும் இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வீங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்திடுவீங்க. சுப செலவுகள் உண்டு. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். திட்டமிடுவதில் பின்னடைவு உண்டு. பணவரவு இந்த நேரத்தில் எதிர்பார்த்தபடி இருக்குது. பெரியோர் நேசம் உண்டு. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். அடுத்ததாக வரக்கூடிய புனர்பூசம் 1, 2, 3ஆம் பதத்தில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புத்தி சாதியத்தால் மேல் அதிகாரிகளுடைய கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவு நீங்கிடுங்க. எதிர்பார்த்து பண வரவு இருக்குது. அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம். தொகுதியில் உங்களுக்கான மதிப்பு கூடும். கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா உங்கள் ராசிய நாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபட புதன்கிழமை தோறும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வழிபடுவதை உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க.
அதிர்ஷ்ட கிழமைகளாக திங்கள் புதன் அமைந்திருக்கு. அதிர்ஷ்ட திசைகள் வடக்கு தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறங்களாக வெள்ளை பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. இந்த பதிவில் மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.